நடு ராத்திரி அப்போ ஒரு பாம்பு ஒரு ஊருக்குள்ள நுழையுது. இந்த பாம்பு வந்து சாதாரண பாம்பு இல்லை, இது வந்து ஒரு மனுஷன் பாதி பாம்பு, அதாச்சும் நாகினி மாதிரி ஒரு பாம்பு. அந்த பாம்பு வந்த உடனே எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் நுழைய ஆரம்பிச்சிச்சு. எதுக்கு நுழைஞ்சிச்சு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. அந்த பாம்பு இங்க வந்துட்டு நாகினியா மாறிட்டு இந்த ஊர் மக்களை நான் கொல்லாம விடமாட்டா, ஒருத்தனையும் விடமாட்டான்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ள நுழையுது. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவனை பார்த்து அவன் யாருன்னு தெரியாது, அவனை அப்படியே போட்டு தள்ளிடுச்சு. ஒரே பொருதான் போச்சு, அவன் சத்தமே இல்லாம அப்படியே இறந்துட்டான். அதுக்கோட அந்த நாகியை நிறுத்தவே இல்லை. ஊர் மக்கள் எல்லாருமே போட்டு தள்ள ஆரம்பிச்சிச்சு. காலையில ஊர் மக்கள் இறந்த உடனே டெட் பாடிகளை பார்த்தாங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது, கிட்டத்தட்ட 10-15 பேர் டெட் பாடியை பார்த்தாங்க. அது பெரிய பெரிய பசங்களுக்கு மட்டும் இல்ல, வயசானவங்க சின்ன பசங்க எல்லாரும் பார்த்தாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே போய் ஊர் தலைவர்கிட்ட சொல்றாரு. ஊர் தலைவரும் யோசிச்சு இது வந்து ஒரு நாகத்தோட வேலை தான் தெரிஞ்சுக்கிட்டு, என்னோட அண்ணனும் பாம்பு பிடிக்கிறோம்னா அவன் பேர் தர்சன், அவன் வேணா நம்ம கூப்பிடலான்னு சொல்றாங்க. ஊர் மக்களும் சரின்னு சொல்லி ஊர் தலைவரும் கிளம்புறாரு தர்சனை பார்க்க. தலைவரும் தர்சனை பார்க்க ஒசூருக்கே வராரு. ஒசூருக்கு வந்து தர்சனை பார்த்து, அண்ணா என்ன நீங்க தான் காப்பாத்து, ஊருக்குள்ள வந்து ஒரு நாகினி பூந்துருச்சு, அந்த நாகினி வந்து எல்லாரையும் கொல்ல ஆரம்பிக்குது, நீங்க தான் வந்து எப்படியாச்சும் ஊர் மக்களை காப்பாத்துன்னு சொல்றாரு. தர்சன் அதை கேட்டுட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு போய் வாடா தம்பி போலாம் அப்படின்னு வராரு. ஊருக்குள்ள வந்தவொடனே அப்படியே மகுரியை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த மகுரி சத்தம் கேட்டு பாம்பு வெளியே வருது. வெளியே வந்து டேய் நிறுத்தலாம், இல்ல உன்னை இங்கேயே போட்டு தள்ளிடுவேன், அது கொடூரமா போட்டு தருவேன், 7 ஜென்மத்துக்கு நான் போட்டு தள்ளுறதை மறக்கவே மாட்டேன்னு சொல்றாங்க. அந்த தர்சனம் கேட்டுட்டு அப்படியா சரி போட்டு தள்ளி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பாம்பும் கேட்டுட்டு சரி சரி உனக்கு என்ன வேணும் சொல்ல, என்னை விட்டு அப்படின்னு அந்த நாகினியும் சொல்ல ஆரம்பிக்குது. அப்ப தர்சன் கேக்குறாரு, ஏன் இந்த ஊர் மக்கள் அப்படி கொல்ற, அவங்க என்ன பண்ணாங்க உனக்கு அதை சொல்லு அப்படின்னு கேட்கும் போது நாகினியும் சொல்ல ஆரம்பிக்குது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நானும் என்னோட பையனும் அந்த ரோட்ல வரும்போது ஒரு ஜீப் காரன் என் பையன் மேல கொடூரமா ஏத்திட்டு போயிட்டான். என் பையனும் அதே ஸ்பாட்ல இறந்தும் போயிடறான், அப்படியே பாதி ஆயிடுறான். எனக்கு அதை பார்த்தோன்னே மனசே உடஞ்சிடுச்சு. அவனை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், அதுவும் ஊர் முன்னாடி தான் நடந்துச்சு, அதனாலதான் ஊர் மக்கள் எல்லாரையும் நான் கொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க நாகினி. இது கேட்ட தர்சனம் அந்த ஜீப் காரன் பத்தி எனக்கு தெரியும், அவன் வந்து ஒயிட் 444, அவன் வந்து ரொம்ப கொடூரமான, அவன் நீ சொல்ற மாதிரி தான் எல்லா பித்திராத்த வேலையும் செய்வான், அவனோட வீட நான் காமிக்கிறேன், ஊர் மக்களை விட்டுருன்னு தர்சனம் சொல்றான். நாகினியும் சரி நீங்க அவங்க வீட மட்டும் காமிங்க, அவங்க ஊருக்கு நான் இதுக்கு மேல திரும்பி வரமாட்டேன் நாகினி ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. தர்சனம் ஒயிட் 444 வீட காமிக்கிறாரு. நாகினி ஒயிட் 444 வீட்கிட்ட போன உடனே ஒரு அழகான பெண்ணா மாறிடுறாங்க. மாறிட்டு வெளியே வாங்க ஒயிட் 444 அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஒயிட் 444 கீழே வந்து கேக்குறாங்க, யார் மேடம் நீங்க அப்படின்னு. அந்த மேடமும் சொல்றாங்க, அதாச்சும் நாகினி, நானும் உங்களோட மாமா போல உங்களை பாக்கலான்னு அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன்னு சொல்றாங்க. ஒயிட் 444 ஆமாவா சரி வாங்க மாமா போலான்னு அவங்க 2 பேரும் மேல போறாங்க. ஒயிட் 444 அவனோட வேலையை ஆரம்பிச்சிட்டான். அவன் சரியான பொம்பளை பொறுக்கி கைஸ், உங்க பொம்பளை பொறுக்கி இருப்பான், அவனுக்கு இந்த வீடியோ ஆரம்பிச்சுட்டு கடைசியில உங்களுக்கு இதுதான் நான் சொல்லிருங்க. அந்த நாகினி ஒயிட் 444 அப்படியே முழுங்கி சாவடிச்சிருச்சு. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க.